ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஒரு 45 மார்க்காவது எடுக்கணும். 45ங்கிறது கம்மிலாம் கிடையாது. ஸோ 100க்கு பார்த்தோம் அப்படின்னா 75 மார்க், விச் இஸ் மோர் மார்க், விச் இஸ் ஆவரேஜை விட அதிகம் தான். ஓகேங்களா? ஸோ பட் இன்னமுமே பாஸ் பண்ண முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஸோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஃபெயில் மார்க் யாரும் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க புக் பேக் ஒன் வேர்டை படிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்ககிட்ட 12ல இருந்து 13 மார்க் கேரண்டியா 100% இருக்கு. ஓகேங்களா? ஸோ 15 யூனிட்ல உள்ள புக் பேக் ஒன் வேர்டை ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க். 5 மார்க் நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கம்பல்சரி 5 மார்க் 5மே அட்டன் பண்ண முடியும். பட் ஸ்டில் பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் பொறுத்தவரை கெமிஸ்ட்ரியில 2 மார்க் பிளஸ் 3 மார்க் அந்த மாதிரி காம்பினேஷனா தான் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப டைரக்ட் 5 மார்க்கும் ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ 5 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுல 3ல இருந்து அல்லது 4 கொஸ்டின் கம்பல்சரி டைரக்ட் 5 மார்க். இப்போ ஏபின்னு 2 இருக்குன்னா மேபி ஒன்னு சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 அந்த டைப்ல வரலாம். இன்னொன்னு டைரக்டா கேட்பாங்க. சோ அந்த மாதிரி 3ல இருந்து 4 கொஸ்டின் வரும். இப்போ டைரக்டா கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைடு ரெண்டுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு யூனிட்லயுமே பாருங்க 2-3 கொஸ்டின் அந்த அளவுக்கு தான் இருக்கும். சோ இதை கன்ஃபார்ம் படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 3 5 மார்க்கா இருந்தாலும் சரி 4 5 மார்க்கா இருந்தாலும் சரி டைரக்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிருவீங்க. அப்ப ஆல்ரெடி ஒன் வேர்டு 12, இதுல ஒரு 15 மார்க் மினிமம் 3ன்னு வச்சுக்கிறோம். மினிமமா கேட்டாவே 15. இது போக ஐ எம் ஷுவர் இதுல இருந்து கம்பல்சரி 2 அல்லது 3 3 மார்க் கொஸ்டினாவது கம்பல்சரி வரும். அதே நேரத்துல 1 அல்லது 2 2 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 3 மார்க் வருதுன்னு வச்சுக்கிட்டாவே 6, 2 2 மார்க்னா 4 10 மார்க். ஓகேங்களா? அப்போ ஓவரால் எத்தனை மார்க் வருது? 25 35 37 மார்க் இப்பவே வந்துருது. இது போக பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கம்மியான ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்றேன். PDF ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப் குரூப்ல. அதையும் படிச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஈஸியா ஒரு 40ல இருந்து 50 ஸ்கோர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு 70க்கு ஒரு 65 எடுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டேன், அதை பாத்துக்கோங்க. இப்போ வாங்க என்னென்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். சோ இதை மட்டுமாவது தயவு செஞ்சு உனக்காக இல்லாட்டி அப்படின்னாலும் எனக்காக படிச்சுக்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐகான். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் போடுற இந்த இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எல்லாத்துக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டேன். பிசிக்ஸ் வாட் எவர் எல்லாத்துக்குமே மேக்ஸ் எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்திருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே? யூனிட் 1ல மான் ப்ராசஸ் 5th கொஸ்டின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக் பேக் கொஸ்டின் நம்பர் பாத்துக்கோங்க. புக் பேக் தான் அது. 5th கொஸ்டின் மான் ப்ராசஸ். 6th கொஸ்டின் ஜோன் ரிஃபைனிங் மெத்தட் வெரி இம்பார்ட்டன்ட். 13th கொஸ்டின் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் அந்த இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் பேக்ல. ஓகேங்களா? சோ இன்னும் அந்த மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ் இருக்குது. அப்புறம் இந்த 6th கொஸ்டின் அதெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் தீஸ் ஆர் த டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டின் 5 மார்க். ஓகேங்களா? மேக்ஸிமம் 5 மார்க்ல டைரக்டா கேட்பாங்க. சம்டைம்ஸ் தான் ரேரா 3 மார்க்ல கேட்டு விட்டுருவாங்க. சோ அதனால அதை நல்லா பாத்துக்கோங்க. ஓகே? புக்கிங் சைட பொறுத்தவரை ஃபோர்த் ரொட்டேஷன் வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நுரை மிதப்பு முறை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிப்பு முறை வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டையும் பாத்துங்க. அதுல ஃபோர்த் ரொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஸ்டின் தான் டைரக்ட் 5 மார்க் ஃபர்ஸ்ட் யூனிட்ல கேட்கக்கூடியது. செகண்ட் யூனிட்ல ஐ அம் ஷூர் கம்பல்சரி சொல்லலாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோன், கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டுல இருந்து ஏதாவது ஒன்று டைரக்ட் 5 மார்க் கம்பல்சரி கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரன் அடுத்து கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே நல்லா பார்த்துங்க. புக் பேக் தான் ரெண்டுமே. 4th கொஸ்டின் 8th கொஸ்டின். 3rd யூனிட்ல பாத்தீங்கன்னா இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸும் பாத்துங்க. 5th புக் பேக் கொஸ்டின் தான். புக் இன் சைட பொறுத்தவரை டிகான்ஸ் ப்ராசஸரும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா இது ரெண்டும் பாத்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட். 4th யூனிட்ல KMnO4 பொட்டாசியம் டைக்ரோமேட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு ஒரு கொஸ்டின் வரும். சோ அடுத்தது லாந்தனைடு, வாட் ஆர் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். 6th கொஸ்டின் புக் பேக். 7th கொஸ்டின் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். லாந்தனைடு குறுக்கம் என்றால் அதன் விளைவுகள் யாவை. 9th கொஸ்டின் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். சம்டைம்ஸ் 3 மார்க்ல கேக்குறாங்க. 15th கொஸ்டின் லாந்தனைடு கம்பேர் லாந்தனைடு அண்ட் ஆக்டினைடு. லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு ஒப்பிடுக வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 கொஸ்டின்ல இருந்து டேம் ஷூர் ஒரு 5 மார்க் உங்களுக்கு டைரக்டா கேட்பாங்க, பாத்துக்கோங்க. 5th யூனிட்ல பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் 14th கொஸ்டின். 14th கொஸ்டின் இஸ் நதிங் பட் வெர்னியர் தியரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 6th யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா 3rd கொஸ்டின் 9th கொஸ்டின் 24. இதுல அந்த 9 and 24 9 ஷார்ட்கி டிஃபெக்ட், 24 ஃப்ரங்கல் டிஃபெக்ட். ரெண்டு டிஃபெக்ட்ல இருந்து ஏதாவது ஒன்று 3 மார்க்ல கம்பல்சரி கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ட் 5 மார்க்கும் இருக்குது. 14th கொஸ்டின் BCC பேக்கிங் எஃபிஷியன்சி புதுவித்திறன் கணக்கிடுறது. BCC FCC ரெண்டுமே புக் பேக் தான். அப்புறம் SC அதுவும் பாத்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பொருள்மைய கணச்சது அமைப்பது எல்லாமே. 7th யூனிட் 3rd புக் பேக் வெரி இம்பார்ட்டன்ட். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் A2 ப்ராடக்ட் ஒன்று வரும்ல அது. அப்புறம் புக் இன் சைட பொறுத்தவரை இன்டகிரேட்டர் ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அது. அப்புறம் 2 மார்க் பொறுத்தவரை 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துங்க.
8th யூனிட்ல 12th கொஸ்டின் ஆஸ்வால்ட்டோட டைலூஷன்ல ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் பாத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கௌரியோட இது ப்ரோஸ்டல் வந்து பாத்துங்க புக் பேக்ல செகண்ட் கொஸ்டின். 9th யூனிட்ல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோல்ட்ராஸ்லாம். 24th கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நர்னஸ்ட் ஈக்குவேஷன் 5 மார்க்ல கேக்குறாங்க, பட் மேக்ஸிமம் 3 மார்க்ல கேக்குறாங்க பாத்துக்கங்க. அப்புறம் புக்ல 9.3.4 9.3.2 இந்த ரெண்டு பேராகிராஃபை நல்லா பாத்துக்கங்க புக் இன்சைடு. 10th யூனிட்ல செகண்ட் கொஸ்டின் 22 கொஸ்டின் 24 கொஸ்டின். 11th யூனிட்ல விக்டர் மேயர் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி. அதே மாதிரி லூகாஸ் டெஸ்டும் அதே மாதிரி தான் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு டெஸ்ட்டுமே ரெண்டுல இருந்து ஏதாவது ஒரு டெஸ்ட் அடிக்கடி கேக்குறாங்க 3 மார்க் அண்ட் 5 மார்க்ல. யூனிட் 12ல பாத்தீங்க அப்படின்னா கானிசாரோ இது ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது அந்த மெக்கானிசம், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ஆக்ஷன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 13ல புக் பேக்ல 7th கொஸ்டின், 14th புக் பேக்ல 5th கொஸ்டின், 15th யூனிட் 5னு போட்டுறேன்னா 15th யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா பியூனா என், பியூனா எஸ், நைலான் 6 இன்னொன்று நைலான் 6 இருக்கும், அப்புறம் நைலான் 2 நைலான் 6 இருக்கும், அது பாத்துக்கோங்க. அப்புறம் பேக்லைன் ப்ரிப்பரேஷன் புக் பேக்ல 9th கொஸ்டின் சோப் அப்படிங்கறத வச்சு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதெல்லாம் தான் நீங்க படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு கொஸ்டின்ஸ். டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். டேம் ஷூர் டைரக்ட் 5 மார்க் என்ன கேட்டாலும் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ 3 மார்க்கும் சம் கொஸ்டின்ஸ், 2 மார்க்கும் சம் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்லோட் பண்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். வளைந்து நெளிந்து ஐயோ இந்த பாட்டு யாக வந்துகிட்டே இருக்கு. என்ன என்ன செய்தாய் வேங்குழலே.